அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது புரத உணவின் இரசாயன சமன்பாடு. புரத புரத உணவு இரைப்பை அதே மாதிரி சிறுகுடலில் தான் அடி இரசாயன சமன்பாடு நடைபெறுற. புரத உணவுன்ற நாங்கள் வாய்க்குழியினூடாக நாங்கள் விழுங்கும் போது அது களத்தை தாண்டி இரைப்பையை சேரும். இரைப்பையில் இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் பெப்சிங்கிற ஒரு நொதியத்தை உயிர் பூட்டும். அந்த உயிர் பூட்டப்பட்ட பெப்சின் நாங்கள் விழுங்கின அந்த புரத உணவை அது பல்பெப்டைட்டாக மாற்றும். இரைப்பையில் இருந்து அந்த உணவு சிறுகுடலை அடையும். சிறுகுடலில் சதையால் சுரக்கப்படுற திரிப்சின்ங்கிற நொதியம் எஞ்சிய புரதத்தை பல்பெப்டைட்டாக மாற்றும். எஞ்சிய புரதம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்கிற விலங்கின் அந்த உணவு இரைப்பையை அடையிறது. இங்கே தானே ஃபஸ்ட்டாக அந்த புரதத்தில் இரசாயன செயல்பாடு நடைபெறுற. அன்னத்தைக்கு புரதம் முழுவதும் பல்பெப்டைட்டாக மாற்றப்பட்டிருக்காது. 100% மாற்றப்பட்டிருக்காது. ஒரு 10% மாதிரி புரதமாக எஞ்சி இருக்கும். அந்த புரதம் சிறுகுடலை அடையும். அந்த எஞ்சிய புரதம் அதைத்தான் சொல்கிறேன். எஞ்சிய புரதம் திரிப்சிங்கிற நொதியத்தால் பல்பெப்டைட்டாக மாற்றப்படுற. அந்த பல்பெப்டைட் சிறுகுடலில் சுவரால் சுரக்கப்படுற சுரப்புகளுக்கு நாங்கள் சொல்கிறோம் குடற்சாறு. அதில் ஒன்று தான் பெப்டிடேஸ். அந்த குடச்சாறில் ஒன்று தான் பெப்டிடேஸு. இந்த பெப்டிடேஸு பல்பெப்டைட்டை அமினோ அமிலமாக, அதாவது புரதத்திட ஒரு பகுதியமாக மாற்றும். புரதத்திட ஒரு பகுதியமாக அமினோ அமிலமாக மாறிய பிறகு அது என்ன செய்யணும்னு சொன்னால் குருதி மயிர்துளை குழாய்களால் அகத்துறிஞ்சப்படும். இதுதான் புரத உணவின் இரசாயன சமன்பாடு. நான் வழங்கப்படுத்தினது விளங்கிச்சா இல்லை விளங்கலையா இல்லை விளங்கியிருந்ததும் குழம்பிச்சாங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.